அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரோதி வருஷம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் காண்போம். ஞானவழி யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குரோதி வருஷம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இந்த குரோதி வருஷம் தொழில் வேலையில் நல்ல மாற்றங்களையும் கடும் உழைப்பால் முன்னேற்றங்களையும் கொடுக்க போகிறது. ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருஷம் தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டில் செவ்வாய் சனி கூட்டணியில் இந்த வருடம் தொடங்குகிறது. 10லே சனி பகவான் அமர்ந்திருப்பது ரிஷபராசி என்பதற்கு தொழில் வேலையில் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான உறுதியான அமைப்பை காட்டுகிறது. நீங்கள் தற்போது என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ, என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, சுய தொழில் செய்தாலும் சரி, நீங்கள் முதலாளியாக இருந்தாலும் சரி, தொழிலாளியாக இருந்தாலும் சரி, இந்த வருடத்தில் செய்கின்ற வேலை அடுத்த வருடத்தில் அதையே தொடருவது உங்களுக்கு நல்லது. ஏன்னா தனக்காரகன் பணத்தை கொடுக்கக்கூடியவர், செல்வத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசியில் வரப்போகிறார். குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் அடுத்த ஓராண்டு காலம் ஜென்ம ராசியில் ஜென்ம குருவாக சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 நட்சத்திரங்களில் ஜென்ம குரு சஞ்சாரம் செய்வார். அரிச்சந்திரனை சுடுகாடாக அலைய விட்டவர் குரு. ராமரை வனவாசம் செல்ல வைத்தவர் குரு. கோச்சாரத்திலே குரு ஒரு ராசிக்கு பாதகமான ஸ்தானபலம் பெற்று விட்டார் என்றால் குருவை போல் கெடுக்க எந்த கிரகமும் கிடையாது. ஜென்ம ராசியில் குரு பகவான் வரும்போது கடந்த ஓராண்டு காலமாக விரய குருவை தள்ளுன்னு நீங்கள் தள்ளி கொண்டிருந்தீர்கள். ஜென்ம குரு வரும்போது கடினமாக தலைமையிலேயே குரு பகவான் உக்காந்துக்குவார். நீங்கள் தூக்கிக்கிட்டே போகணும். அதிக மன அழுத்தத்தை கொடுப்பார். இது ஒன்று மன அழுத்தமாக இருக்கிறது. சாப்பாடு செஞ்சாச்சு, விதவிதமாக கூட்டு பொரியல், நல்ல குழம்பு, ரசம் இப்படின்னு நிறையா பதார்த்தங்கள் செய்து டேபிளில் வச்சாச்சு. அதை சாப்பிட்றதற்கு நேரம் இல்லை. பார்த்தா எச்சி ஊறுது, ஆனால் சாப்பிட முடியலையே அப்படின்ற ஒரு குழப்பங்களை தருகிறதென்றால் அது ஜென்ம குரு. குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் ரிஷபராசி என்பதற்கு கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு. வெளியூர், வெளியிடம், வெளிநாடுகள் சார்ந்த மாற்றங்கள் உண்டு. உங்களை தேடி வரும்போது நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நீங்கள் மாற்றங்களை எதிர்பார்க்காதீர்கள். வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, தற்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை விட்டுறாதீங்க. இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போகலாம், அந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போகலாம், நல்லா பெரும்பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நீங்களாக தேடி வேலை மாற்றங்களை உருவாக்கி கொள்ளாதீர்கள். ஜென்மகுரு என்பது பணம் கையில் இல்லாமல் திண்டாடக்கூடிய நிலையை ஏற்படுத்தி விடும். ஏன்னா தனக்காரகன் ஜென்மராசியில் வரும்போது ஒரு 100 கிலோ வெயிட்டு தலைமையில் வச்சு தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி, கீழேயும் போட முடியாது, தலையிலையும் தூக்கிட்டு இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்தை ரிஷபராசி என்பர்கள் சந்திப்பீர்கள். 11ஆவது வீட்டிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். உபஜயஸ்தானத்திலே, வெற்றி ஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கும் போது ராகுவால் பெரும் ஆதாயம் உண்டு. உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம் சில வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். மூத்த உடன்பிறப்புகளிடம், அண்ணன் அக்கா மூத்த உடன்பிறப்புகளிடம் கூட்டாக சேர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு. உபஜயஸ்தானம் பலமாக இருக்கும்போது நீங்கள் பணத்தை விரயம் செய்து விடக்கூடாது. நீங்கள் போகிற வழியில் போயிட்டுருக்கணும். அதை விட்டுட்டு அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார் அப்படின்னு பயணம் மாறினால் பண விரயம் ஏற்பட்டு விடும். அதுலேயும் ஒரு விஷயங்களில் ரிஷபராசி என்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும்.
ரிஷப ராசியில் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் இந்த 3 நட்சத்திரங்களில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். சுகஸ்தானமான 4ஆம் வீட்டின் அதிபதி சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சில பேருக்கு வீடு கட்டலாங்கிற எண்ணம் வரும், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாங்கிற எண்ணம் வரும், வண்டி வாகன தொழில் செய்யலாங்கிற எண்ணம் வரும். பெரும்பாலும் இப்போ நீங்கள் ஒரு வண்டி வாகன தொழில் செய்கிறீங்கன்னா அந்த வண்டியை மாற்றிட்டு வேறு வண்டி வாங்கணும் அப்படின்னா வாங்கலாம். தெரியாமல் வண்டி வாகனங்கள் ஓட்ட தெரியாமல் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கி அதில் விரயங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். வீடு கட்டி கொண்டிருப்பவர்கள் வீடு கட்டலாம். புதுசாக போய் வீடு கட்டுறேன் அப்படின்னு போய் கடக்கால் எடுத்து கல் கட்டி பீம் ஏற்றினீங்கன்னா நடுமத்தியில் வீடு நிற்கக்கூடிய நிலை கூட ஏற்பட்டுரும். அப்புறம் கடன் மேல் கடன் வாங்கி போட்டு தலைக்கு மேலே கடன் போய் கஷ்டப்படக்கூடிய நிலையை நீங்களே ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். சந்திர பகவான் நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது அவர் வக்கரகதியில் முன்னாடி போட்டு மறுபடி பின்னாடி வந்துட்டு ரிஷபத்திலேயே கடக்க போகிறார். ஜென்ம ராசியிலே சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கவனமாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். எந்த முடிவையும் நீங்கள் குடும்ப நபர்களுடைய ஆலோசனை இல்லாமல் எடுக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும். பிரிவை ஏற்படுத்தும். சில பேருக்கு வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். தானாக அவங்களை தேடி வந்தால் கப்புன்னு பிடிச்சிங்க. கணவன் மனைவிக்குள் சில பிரிவு வேலை விஷயமா தொழில் விஷயமா ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். புத்திர தடை, திருமணம் செய்து ஒரு வருட காலமாக புத்திர தடை ஏற்பட்டவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. உங்கள் பிள்ளை உங்கள் பேச்சை கேட்காமல் இருந்தது, அப்பா சொல்வதை பிள்ளை கேட்காமல் இருந்தது. குரு பகவான் 5ஆம் வீட்டை பாரி செய்யும்போது அங்கே கேது இருக்கிறார். கேதுவை குரு பகவான் பாரி செய்யும்போது ரிஷப ராசி என்பர்கள் புத்திரர்களால் ஏற்பட்ட தடை தாமதங்கள் விரயங்கள் ரிஷப ராசி என்பதற்கு நீங்கும். குலதெய்வ அருள் உண்டு. 6 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா அமாவாசை பௌர்ணமி நாளில் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். வீட்டுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய விநாயகரை தினந்தோறும் கும்பிட்டு எந்த ஒரு காரியங்களையும் செய்யுங்க. ரிஷப ராசி என்பதற்கு நன்மைகளை கொடுக்கும். 10ஆம் இடமான தொழிற்ஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது வாக்கிய பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் முழுவதும் 10லே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அரசியலில் இருக்கக்கூடியவர்கள், சின்ன பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் 2ஆம் தர உயர் பதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு. சின்ன வேலையில் இருக்கக்கூடியவர்கள், அடித்தட்டு சின்ன வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஒரு கம்பெனியில் பல வருடமாக வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள், ஒரு 7 வருடம் 8 வருடம் 10 வருடம் பல வருடமாக வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு உயர் பதவி, கொஞ்சம் கூடுதல் சம்பளம் குரோதி வருஷம் எதிர்பார்க்கலாம். 10ஆம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது தலையெடுப்பா, ஆணுவமா, அகராதியா, என்னை விட்டால் இந்த கம்பெனியில் யாருமே இல்லை, நானே தான் இந்த கம்பெனியை வழி நடத்துகிறேன் அப்படின்னு தலையெடுப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி பறி போயிடும். வேலை இல்லாமல் வேறு எந்த கம்பெனிக்கு போனாலும் வேலை கிடைக்காம திண்டாடக்கூடிய நிலையும் சில பேருக்கு ஏற்பட்டு விடும். அதனால் இந்த பூமி பல லட்சம் பேரை பார்த்துருச்சு. எத்தனையோ கோடி உயிரினங்கள் வாழ்ந்து மடிந்து காணாமல் போயிட்டார்கள். அதனால் யாரையும் தரம் தாழ்த்தி பேசாதீர்கள். யாரையும் எடுத்தெறிந்து பேசாமல் குரோதி வருஷம் வேலை தொழிலில் அன்றாட பணிகளை அன்றாடம் செய்து ரிஷபராசி என்பர்கள் பொருளீட்டி கொள்ளுங்கள். எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு குடும்ப நபர்களை எடுத்தெறிந்து பேசாதீர்கள். ஏன்னா கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமில்லாமல் இருக்கிறது. சோபகிருது வருடம் முழுவதும் 12ஆவது வீட்டிலே விரயஸ்தான குருவை நீங்கள் தள்ளி கொண்டு இருந்தீர்கள். குரோதி வருடம் முழுவதும் ஜென்ம குருவை தலைமையில் வைத்து தாங்க போகிறீங்க.
ரிஷபராசி அன்பர்கள் நிதானமாகவே ஒவ்வொரு எட்டாக முன்வைத்து ரிஷபராசி அன்பர்கள் கடக்க வேண்டும். குடும்ப பலம் கண்டிப்பாக ரிஷபராசி அன்பர்களுக்கு தேவை. இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள். நன்றி, வணக்கம்.